இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் நிறைய ட்விஸ்டர்கள் டேர்ன்ஸ் எல்லாம் ஒரு 2 நாளில் நடந்தாச்சு. அதுவும் இவ்வளோ தூரம் அவமானப்படுத்துகிற மாதிரி மீனாவை பேசி மீனா திருப்பி கொந்தளிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஏதாச்சும் அவமானப்படுத்தினா அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லை வருத்தப்படுவாங்க, இல்லை முத்து பேசுவார்னு நினச்சோம். யூஸ்வலாக எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா பொண்ணை பேச விட மாட்டாங்க. அந்த பொண்ணுக்காக அந்த கணவரோ இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் பெரியவங்களோ பேசுவாங்க. 1-2 சீரியலில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணமும் இங்கே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை 2 தான். ஸோ இப்போ மீனா பட்டுன்னு பேசி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு பிறகு இவங்களுக்கு ஸ்ருதி என்ன உதவி செய்ய போகிறாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா ஸ்ருதிக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆயாச்சு. இந்த வீட்டில் மீனாவை எப்படி மதிக்கிறாங்க, மீனாவை எப்படி நடத்துகிறாங்க, மீனாவுக்கு மட்டும் எப்படி ஒரு ஓரவஞ்சனை நடக்குது, பேசுகிற வார்த்தைகள் என்னங்கிறது தெரியும். அதே சமயத்தில் மீனா ஒன்றும் டேலண்ட் இல்லாத ஆள் கிடையாது. மீனாவுடைய சமையல் கலையுமே சூப்பர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டப்பிங் திறமையும் உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் டக்குன்னு டப்பிங் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நல்லாவே டப்பிங் பண்ணாங்க. எல்லாரும் பாராட்டுற மாதிரி தான் செஞ்சாங்கன்னு தெரியும். அதனால மீனா காலையில் எழுப்பிவிட்டு, மீனா வாங்க, நீ என் கூட டப்பிங் பண்ணுறதுக்கு வாங்க, நம்ம அத்தைகிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம், நீங்கள் என் கூட அங்கே வேலைக்கு போங்க, வேலை இல்லாதனாலையும் உங்கள் கையில் பணம் இல்லாதனால தான் உங்களை இப்படி நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது மீனாவுக்கும் தோணணும், ஆமாம் கரெக்டு தானே, நமக்கும் பணம் வேணும், நமக்கும் சுயமரியாதைக்கு நமக்கும் கௌரவமான ஒரு வேலை வேணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஷாக் ஆனாலும் பரவாயில்ல, விஜயா தடுத்தாலும் பரவாயில்ல, முத்துவும் அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அப்படின்னா நான் வேலைக்கு கிளம்புறேன், இந்த வீட்டில் எல்லாரும் வேலையும் இனிமேல் எல்லாரும் பகிர்ந்து செஞ்சுக்கலாம், அத்தை நீங்களும் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறமா அத்தையும் சொல்லிட்டு கிளம்பி போனாங்கன்னா மாசாக தான் இருக்கும். ஆனால் வேலைக்கு போவாங்களா, ஸ்ருதி ஹெல்ப் பண்ணுவாங்களா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் மீனா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில்